மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிக்காப்பட்டி, வலாலப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பரப்பளவில் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியதில் இருந்து மதுரை மாவட்டம் குறிப்பாக மேலூர் சுற்றியுள்ள இந்த 48 கிராம பகுதிகளும் ஒரு போராட்ட களமாக மாறியுள்ளது என்று கூறலாம் பவித்ரா. ஏன்னா தொடர்ந்து 2 மாத காலமாக தொடர் போராட்டத்தில் அப்பகுதி கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மேலூர் பேருந்து நிலைய பகுதிகளிலும் சரி, ஒவ்வொரு கிராம மந்தை பகுதிகளிலும் சரி கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள் என கிட்டத்தட்ட 2 மாத காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் பவித்ரா. இந்த நிலையில் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் அனைத்திலும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் அடுத்த கட்ட போராட்டமாக மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மேலூர் பகுதியில் இருந்து, அதாவது அரிட்டாப்பட்டியில் இருந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், விவசாயிகள் என அனைவரும் கூடி அங்கிருந்து பேரணியாக மதுரை தமுக்கம் பகுதியில் உள்ள தண்டிய அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு விடுத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது மாநகர பகுதி முழுவதும் காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதாக பவித்ரா. ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் பேரணியாக அங்கு கிளம்பிய நிலையில் தொடர்ந்து அங்கங்கே காவல்துறையினரும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்க நரசிங்கம்பட்டி என்ற ஒரு பகுதியில் தற்போது அந்த பேரணியாக அந்த விவசாயிகள் மறுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பேரணியாக செல்ல அனுமதி இல்லை, வண்டியில் ஏறி சென்று அந்த பகுதியில் தந்திய அலுவலகத்தில் சென்று நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுங்கள், ஆனால் பேரணியாக செல்ல உங்களுக்கு அனுமதி இல்லை என கூறி தற்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது பவித்ரா. ஏனென்றால் தொடர்ந்து 2 மாத காலமாக போராட்டம் ஈடுபட்டு வரும் இந்த பொதுமக்கள், விவசாயிகளும் சரி, இன்றைய தினம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருந்து பேரணியாக மதுரை நகர் பகுதியில் உள்ள தண்டிய அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த பேரணியாக வரும்போது தற்போது நரசிங்கம்பட்டி என்ற பகுதியில் தற்போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள காவல்துறையினரால் இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து இங்கேயும் சரி, அதாவது தண்டிய அலுவலகம் முன்பாகவும் காவல்துறை பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். என 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது இங்கே கூடி இந்த டங்ஸ்டனுக்கு எதிராக அந்த வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு வழங்கிய இந்த ஒப்புதலை ரத்து செய்ய வேண்டும் என கோரி தற்போது பெரும் போராட்டத்தில் ஈடுபடுவார் என்று அறிவிப்பு இருப்பதை அடுத்து தொடர்ந்து காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்படி